ஓகே, எக்ஸுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று தாராங்க. எக்ஸினுடைய சமன்பாடை தந்துட்டு எக்ஸினுடைய மதிப்பையும் தாராங்க. மதிப்பையும் தந்து அந்த மதிப்பினுடைய பெருமானங்களை காணணும். அந்த பெருமானங்களை கண்டு பெறப்படுகின்ற மொத்த பெருமானம் 1 என்ற பெறுமதிக்கு சமனாக காணப்படும் என்றுதான் நாங்கள் வருவோம். இதான் அடுத்த விஷயம். சரிதானே? அப்போ இங்கே எக்ஸினுடைய பெருமானம் அல்லது வையினுடைய பெருமானம் மதிப்பீடு தருவாங்க. அதே போல அதனுடைய சமன்பாடுகளும் தருவாங்க. அந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நாம் அதனுடைய பெருமானத்தை நம்ம என்ன செய்யணும், கணிப்பீடு செய்யணும். ஓகே, போன கிளாஸில் நான் ஒரு பயிற்சி தந்தேன். அதில் பயிற்சியில் நிறைய பேர் வந்து ஓகே நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். இப்போ ஒரு சில மிஸ்டேக்ஸ் விட்டேங்க. என்னன்னு சொன்னால் ஓகே என்னன்னு சொன்னால் இதில் ஓகே இதை விட என்ன எக்ஸ் பெரிது 3 மதிப்பு வந்து 0 1 2 3 4 5 6 இதானே நம்மளோட மதிப்பு. இந்த 0 தொடக்கம் 6ல எக்ஸ் பெரிது 3ன் விடை என்ன? எக்ஸ் பெரிது 3ன் விடை என்ன? எப்படி வரும்? எப்படி அதை கால்குலேட் பண்ணுவோம் நாங்கள்? எக்ஸ் பெரிது 3 சொன்னா அதனுடைய பெருமானம் என்ன? நிகழ்தகவினுடைய பெருமானம் என்ன? இதுக்கு எப்படி விடலாம்? போன கிளாஸ்ல இதே மாதிரி கேள்வியில் நாங்கள் பார்த்தேன். அப்போ இந்த கேள்வியில் எக்ஸ் பெரிது 3 சொன்னா அந்த எக்ஸ் பெரிது 3க்கு வார விடை என்னன்னு கேட்கணும். இறுதி விட வேணாம், எனக்கு அதில் பெருமானங்கள் அடுத்தடுத்த பெருமானங்களை சொன்னா போதும். ஓகே, எக்ஸ் பெரிது 3 சொன்னா பெரிது 3 சொன்னா விட வந்து 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? எக்ஸ் சமன் 3, எக்ஸ் சமன் 4, எக்ஸ் சமன் 5, எக்ஸ் சமன் 6 இந்த விட ஒன்று இருக்கு. அதே போல எக்ஸ் சமன் 4, எக்ஸ் சமன் 5, எக்ஸ் சமன் 6 இப்படி ஒரு விட இருக்கு. இதுல எந்த விட எடுப்பீங்க? விளங்கல? சொல்லுங்க. 3லேருந்து 6 வரையுமா? ஓகே, இதுல தான் நேற்று குழம்பிருந்தாங்க. அதாவது எக்ஸ் பெரிது 3 சொன்னா அந்த குறிப்பிட்ட எண் 3 வராது. அதற்கு மாற்றமா அதுக்கு அடுத்த பெருமானங்கள் தான் வரும். எக்ஸ் சமன் 4, எக்ஸ் சமன் 5, எக்ஸ் சமன் 6. ஒரு சில ஆட்கள் வந்து எழுதியிருந்தீங்க எப்படின்னு சொன்னா எக்ஸ் பெரிது 3 சொல்லக்குள்ள எக்ஸ் சமன் 3 சேர்த்து எடுத்துருந்தீங்க. 3 சேர்த்து எடுக்குன்னு சொன்னால் அது வரணும் எப்படி? இப்படி வரும். எக்ஸ் பெரிதும் சமனும் 3 என்று சொன்னா தான் நீங்க எடுத்திருக்கணும் 3 + 4 எக்ஸ் சமன் 3, எக்ஸ் சமன் 4, எக்ஸ் சமன் 5, எக்ஸ் சமன் 6 எடுத்துக்கணும். அப்ப தரவு வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். சரிதானே? அப்ப எக்ஸ் பெரிதும் எக்ஸ் அல்லது 3 அல்லது 3ஐ விட பெரியது, 3 அல்லது 3ஐ விட பெரியது சொன்னா அந்த 3 என்ற பெருமானம் வரும். 3ஐ விட பெரியது என்ற வசனம் மட்டும் வருமா இருந்தா 3 தாண்டி அடுத்த பெருமானங்கள் வரும். 4, 5, 6. சரிதானே? ஓகே, இப்ப ஒரு கொஸ்டின் ஒன்று எழுதி கொள்ளுங்க. பின்னக எழுமாற்று மாறி எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் சார்பு எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் சார்பு எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் சார்பு
சொல்லுங்க நம்பி. ஓ வார கட்டாயம் வார. எனக்கு கொஞ்சம் நான் கிளாஸில் இருக்கேன், பிள்ளைல யூனிவர்சிட்டி கிளாஸில் இருக்கேன். இன்னைக்கு நான் 8:30க்கு முடியும். சரியா? எனக்கு கொஞ்சம் நீங்கள் போய் நின்று இன்னைக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புங்க, இல்லாட்டி வீட்டை கொஞ்சம் வருவீங்கடா. மசூர் மௌலானா கிரவுண்ட் இருக்கியா? சரி மசூர் வந்தாச்சு எனக்கு கிரவுண்டு தானே. சரி சரி சரி. ஓகே ராஜா, சில கோல் ஒன்று வந்துட்டு சரியா? இதுவரை எழுதிருக்கீங்க. பின்னகளை மாற்றி மாறி எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் சார்பு பின்வருமாறு அமைகின்றது. என்ன? ஓகே. பின்னக எழுமாற்று மாறி எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் சார்பு பின்னக எழுமாற்று மாறி எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் சார்பு பின்வருமாறு அமைகின்றது. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தொடராளுங்க. இச்சார்பினை அடிப்படையாக கொண்டு கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா px 7x c bracket x வர்க்கம் sin x சக 1 bracket close 0 and otherwise 0 சிறிதும் சமணம் x சிறிதும் சமணம் 4. ஓகே. இத விளங்கல? ஓகே. அது கொஞ்சம் மார்க்கர் கொஞ்சம் மங்கல் அறிக்கை சரியா? இதை கொஞ்சம் பாருங்களா. ஓகே, அதை நான் பிறகு சொல்றேன், நான் எழுதுறேன். இதுல மதிப்புகளை கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ 0 சிறிதும் சமனும் பெரிதும் சமனும் x சிறிதும் சமனும் 4. சரிதானே? இதனுடைய மதிப்புகள் என்ன? இதோட மதிப்பு பூஜ்ஜியம் 1 2 3 4. ஓகே. இதுல சொல்லுங்க,
0 1 2 3 வரை மட்டும் சொல்றார்கள், அல்லது 1 2 3 என்று சொல்றார்கள், அல்லது 1 2 3 4 என்று சொல்றார்கள், இறுதியாக 0 1 2 3 4 என்று சொல்றாங்க. விட எது? 0 1 2 3 4. எப்படி? ஏன்? அதாவது நடுவில் இருக்கார் எக்ஸ், நடுவில் இருக்கார் எக்ஸ் என்ன, இந்த எக்ஸ் வந்து பெரிதறிக்கி இங்க பெரிதறிக்கி 0ம் 0த்தையும் விட பெரியது. எக்ஸ் வந்து பெரிதறிக்கி 0ம் 0த்தையும் விட பெரியதும், அதே போல 4ஐ விட சிறியதறிக்கி 4ம் 4க்கு சமனானது. அப்ப சிறிதும் சமனும் பெரிதும் சமனும் என்று சொல்லும் போதே அந்த குறிப்பிட்ட 2 பரிமாணங்களும் வரப்போதுன்ற அர்த்தம் என்ன. வரப்போண்டா இந்த 0 தொடக்கம் இந்த 4க்குள்ளான் என்ன போது இதர மதிப்புகள் இருக்க போகுது. அப்ப அதை விட எப்படி வரப்போகுது? 0 1 2 3 4. 0 1 2 3 4. ஓகே, விளங்கிட்டா? ஓகேவா? ஓகே. அடுத்தது உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று தந்திருக்காங்க, சரியா? உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று தந்திருக்காங்க. அந்த சமன்பாடுல எக்ஸினுடைய பெருமானம் வந்து 0 1 2 3 4 வரையும் எக்ஸிட பெருமானத்தை நீங்க பிரதியிட்டு அதனுடைய விடையை நீங்க எடுக்கணும். எடுக்கிற விட 1 என்ற பெருமானத்துக்கு சமனாக காணப்பட்டு நீங்க நிறுவணும், சரியா? ஓகேவா? பாப்பமா எப்படி? ஹலோ, ஓகே. இப்ப முதலாவது நீங்க எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி. ஓகே, கேள்வி எழுதுறதுக்கு முதல் கொஞ்சம் போயிட்டான். ஓகே, இவரை கொஞ்சம் எழுதிக்கொள்ளுங்க. விளங்குதானே ரசா? ரக்ஷனா? ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. ஓகே, பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகினேன்? இப்போ அந்த கணக்கு விஷயம் ஸ்டார்ட் ஆகினேன் கேஸ். ஏண்டா முக்கியமான விஷயம், இனி போக கொஞ்சம் படிமுறைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கே போகும், சரிதானே? ஃபுல்லாக அந்த செய்முறைகள்லேருந்து கணக்குகள்லேருந்து போடுற சமன்பாடுகள்லேருந்து எல்லாம் கொஞ்சம் விரிவாகி போய்க்கே இருக்கும். அப்போ கிளாஸுக்கு கட்டாயம் கண்டினியூஸாக இருக்கணும், சரிண்ணே? வீடியோ ரெக்கார்டிங் சார் அனுப்புகிறாரு தானே எடுக்கிறீக்காமலுக்கு கிளாஸுக்கு நீங்கள் இன்னைக்கு வந்து விளங்குறதையும் விட வீடியோ ரெக்கார்டிங்கில் விளங்குமோ எனக்கு தெரியா. நீங்கள் டவுட் கேட்டு அவடத்தை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் கிளாஸில். வீடியோ ரெக்கார்டில் டவுட் எல்லாம் கேட்கலாது எப்படி வந்தன்ற விஷயம், சரியா? அப்போ மேக்ஸிமம் நீங்கள் என்ன செய்யணும், கிளாஸுக்கு வர பார்க்கணும். ஏன்னா இதுக்கு பிறகு வார விஷயம் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ். இதுக்கு முதல் பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசிக் என்று சொல்லலாம். இப்போ வார விஷயங்கள் ஃபுல்லாக அட்வான்ஸ். அப்போ அட்வான்ஸ் இருக்கும் போது நாம் என்ன செய்யணும், கிளாஸுக்கு கட்டாயம் வரணும்.
கிளாஸுக்கு லீவ் அடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளும். சரிதானே? நான் கொஞ்சம் கொஞ்சம் முதல் தான் நான் போட்டேன், கொஞ்சம் கிட்டமுட்டா தான் போட்டேன் டைமை கொஞ்சம் சுருக்கி 7க்கு. இந்த அதெல்லாம் கொஞ்சம் பேர் லேட்டாக வந்து பரவாயில்லை, எந்த இஷ்யூ தான். இனி உங்களுக்கு கிளாஸ் வந்து 7 அல்லது 7:30 2 டைமுக்குள்ளே நடக்கும். சரிதானே? இனி 8:30 அப்படி நடக்காது, 7 அல்லது 7:30 வரையும் நடக்கும். சரி, அப்போ ஏர்லியாக படிச்சீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் செஞ்சு பாருறதுக்கும் உங்களுக்கு டைம் இல்லை. சரிதானே? அப்போ நீங்கள் அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். சரிதானே? ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? ஓகே, இது வந்து 0 செமிகோலன், 0க்கு பக்கத்தில். ஓகே, 0 டாட் செமிகோலன் அதர்வைஸ், 0 செமிகோலன் அங்கே அதர்வைஸ். அதர்வைஸ் என்று போடுறதுக்கு பிறகு அங்கால வந்து நான் போட்ட மதிப்பு 0 சிறிதும் சமனும் x பெரிதும் சமனும் x. சரியா? ஓகே, கொஞ்சம் எல்லாரும் ரீஜாயின் பண்ணுங்க, குயிக்கா வாங்க. ஓகே, நீங்கள் ஏற்கனவே எழுதின விஷயங்கள் இருந்தால், அதை இதுக்கு முதல் எழுதின விஷயங்கள் இருந்தால் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. நம்ம ஒன்றும் எழுதலை, இப்போ நாங்கள் எழுதுகிறோம் இந்த கேஸில். இன்னும் நாங்கள் ஒருவரும் எழுதலை, புதுசாக ஜாயிண்டாக நாங்கள் இன்னும் ஒன்றும் எழுதலை, இப்போ எழுதுகிறோம் நாங்கள். நீங்கள் இதுலேருந்தே கண்டினியூ ஆகலாம். சரியா? ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. மாறிலி இல்லை, மாறிலி C-யின் பெருமானம் யாது? மாறிலி C-யின் பெருமானம் யாது? மாறிலி C-யின் பெருமானம் யாது? ஓகே, அப்ப C-யின் பெருமானம், அப்ப C எங்க இருக்கார்? அனறியார் என்ன? C bracket x வர்க்கம் sin x சக உண்டு. சரியா? அதான் மாறிலி. இப்போ இந்த மாறிலியை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் பிரதியிடுவோம். இப்போ 0 என்ற மதிப்பு, இப்போ 0 மதிப்புக்குள்ள 0, அப்ப x பெருமானம் 0, அப்ப x-இன் 0-த்தின் வர்க்கம் சய 0 சக உண்டு. சரியா? அதே மாதிரி மதிப்பு உண்டுன்னு சொன்னா 1-இன் வர்க்கம் சய 1 சக உண்டு. சரியா? அப்படி அப்படி தனித்தனி ஒவ்வொன்றையும் நாங்கள் காணப்படும். சரிதானே? ஓகே, முதலாவது விஷயம் சொல்லித்தாரன். அந்த விஷயத்தோட நீங்கள் அடுத்த விஷயங்களை நீங்களே செய்வீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கும். ஓகே, கவனிங்க. ஓகே, அப்போ நம்மட இதுக்கு கீழே ஸ்டார் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. கீழுக்கு ஸ்டார் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. இதை எழுதி போட்டு இதன் மதிப்புகள் பின்வருமாறு போடுங்க.
0 சிறிதும் சமனும் x பெரிதும் சமனும் x போட்டுட்டு இதன் மதிப்புகள் பின்வருமாறு கண்டு போட்டுட்டு கீழுக்கு 0, 1, 2, 3, 4 போட்டுக்கணும். 0, 1, 2, 3, 4. ஏன்னா இத மதிப்பை வச்சு தான் நாங்க அந்த மாறிலிக்குரிய பெருமானங்களை நாங்க கண்டுபிடிக்க போறோம். நாலு போடல மறந்து எல்லாரும் நல்லா தெளிவா இருக்கீங்களே. ஓகேவா? இதை போட்டு இதன் மதிப்புகள் பின்வருமாறு போட்டு 0, 1, 2, 3, 4. சரியா சுலக்ஷினி? ஓகே தானே? ஓகே, முதலாவது விஷயம் x சமன் 0. முதலாவது மதிப்பு x சமன் 0. அப்ப c சமன் bracket x வர்க்கம் sin x ஆக உண்டு. இப்ப முதலாவது நாங்க சமன்பாடை எழுதியிருக்கோம். c சமன் bracket x வர்க்கம் sin x ஆக உண்டு. அப்ப x இன் மதிப்பு 0 தானே? x இன் மதிப்பு 0 என்றா இங்க x என்ற இடத்தை நாங்க என்ன செய்யணும்? 0 ஆட் பண்ணா சரி. அப்ப எப்படி வரும்? bracket 0 இன் வர்க்கம் sin 0 சக உண்டு. sin 0 சக உண்டு. அப்ப 0 இன் வர்க்கம் எந்த ஒரு பெருமானம் 0 பெருக்கினாலும் சரிதான், பிரிச்சாலும் சரிதான், அடுக்கு போட்டாலும் சரிதான், 0 அடுக்கு வந்து 2ஆம் அடுக்கு 0 தான். விட வரப்போது 0 sin 0 சக உண்டு. மொத்தம் விட என்ன வரப்போகுது? 1 வரப்போகுது. அப்ப x இனுடைய மதிப்பு வந்து என்ன வரைக்க போகுது? 1ஆக இருக்க போகுது. x இனுடைய மதிப்பு என்ன வரைக்க போகுது? 1ஆக இருக்க போகுது. ஓகே, விளங்கிட்டா? ஓகே, இப்ப இதுல என்ன விஷயம்டா, இப்ப நீங்க 0 வந்ததால சொல்லுங்க ராஜா, சொல்லுங்க. once more. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட மதிப்புகள் வந்து 0, 1, 2, 3, 4. சரியா? அப்ப 0 என்ற மதிப்பினுடைய பெருமானங்களை நாங்க கண்டுபிடிக்க வேணும். அப்ப c என்ற மாறிலில c னுடைய சமன்பாட்டை நாங்க பிரதியிடம் பண்ணா x வர்க்கம் sin x ஆக உண்டு. இப்ப x இடத்தை 0 பிரதியிடணும். இப்ப 0 பிரதியிடும் போது x வர்க்கம் என்றக்குள்ள 0 இன் வர்க்கம் sin 0 சக உண்டு வரும். சரியா? 0 இன் வர்க்கம் என்று சொன்னா 0 தான் வரப்போகுது. அப்ப 0 sin 0 சக உண்டு வரப்போகுது. இறுதி விட வந்து 0 0 பட்டுப்படு 0 1 இருக்கு மிச்சம். அப்ப விட வந்து 1. ஓகே ராஜா? இப்ப நீங்க x சமன் 0 நாங்க இப்ப கண்டிருக்கோம். இப்ப நீங்க x சமன் 4 வரை நீங்க காணணும். x சமன் 4. சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எல்லாத்தையும் கொண்டு வராது. எல்லாத்தையும் கொண்டு வராது. இல்ல கொண்டு வராது. பெருமானங்கள் மாறும். ஏன்னா மதிப்பு வந்து 0 இருக்கக்குள்ளான் விட வந்து 1 வருது. இப்ப 1 வரக்குள்ள, சரியா, மதிப்பு 1 வரக்குள்ள 1 இன் வர்க்கம் sin 1 சக 1. சரியா? அப்ப 1 sin 1 சக 1 வரக்குள்ள மறுகாலம் 1 வரப்போகுது. சரியா? இப்ப 2 என்ற மதிப்பு வரக்குள்ள பாத்தீங்கன்னா 2 இன் வர்க்கம் 4 ஆகும். 4 ஆண்டுக்குள்ள பெருமையை சேஞ்ச் ஆகும். அப்ப அதுக்கு அடுத்தது 2ஆம் பெருமானத்துல இருந்து பெருமானங்கள் வந்து வித்தியாசப்படும். ஓகே, குயிக்கா செய்யுங்க. 4 மதிப்பு வரையும் செய்யுங்க. அப்போ 4 மதிப்பு வரையும் செய்யுங்க.
எக்ஸாம் செஞ்சுட்டீங்களா? கடும் ஃபாஸ்ட் எக்ஸாம். ஏற்கனவே செஞ்சு பார்த்தேனே. ஆ ஓகே ஓகே. அதான் ஒலிக்குது, கொஞ்சம் சைலண்டா இருந்து கொஷனை செய்யும். முடிஞ்சுனே முடிஞ்ச எல்லாருக்கும். இப்போ படிச்சதா சார் கேட்குங்க அது. ஓகே, ഇവിടെ വന്നിട്ട് എല്ലാവർക്കും 4 മതിപ്പ് വരെ ഇവിടെ വന്നിട്ട് എല്ലാവർക്കും. ഓക്കെ, ദിനുഷ, ഫർവിൻ, ജാലിനി, കോപ്പി ശാലിനി, ഇർഫാന, ലാവണ്യ ഇവിടെ വന്നിട്ട് എല്ലാവർക്കും. നസ്രീൻ ഓളോക്കെയാ? സോറി, ഇവിടെ വന്നിട്ട് എല്ലാവർക്കും. ஓகே, கோக்ஷனுக்கு ஓகேவா? ஓகே, கோக்ஷனை விட சொல்லுங்க. ఎక్సమన్ 0కు 1, ఎక్సమన్ 1కు 1, ఎక్సమన్ 2, ఎక్సమన్ 3, ఎక్సమన్ 4. ஓகே, சமினா எங்க போன? மறுநாள் 7 மணிக்குன்னு மாத்தினே.
ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸானா, ஹலோ எக்ஸானா, கொஞ்சம் சமீனாக்கு உங்களோட விடையை கொஞ்சம் நீங்கள் செஞ்சதை அனுப்பி விடுங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் குயிக்காக அனுப்புங்க. சரியா சமீனா? உங்களுக்கு விஷயம் வரும். சரியா? அதை பார்த்தீங்கன்னா கிளியர். ஓகே, அதை கெப்பிட்டுட்டு இப்போ எல்லாரும் ஓகே தானே? இந்த விட வராதாக்கள் சொல்லுங்க. 1 1 3 7 13. இந்த விட வராதாக்கள் யாரு? வராதாக்கள் ரைட் சைன் பண்ணுங்க. எனக்கு வரல சார் அப்படி சொல்றாங்க. எல்லாருக்கும் ஓகேவா? சவினாவை தவிர அவ்வளோ ஓகே தானே? இல்லைங்கல்ல? சொல்லுங்க. உங்களுக்கு ஓம் சொல்லுங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட்ன்ற விட வித்தியாசமா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ன மாதிரி வித்தியாசமா வந்தாக்கள் யாரும் இருக்கீங்களா? எனிவா? சைலண்டா இருக்கே வேணாம். விட வந்தாக்கள் அனாக்கு என்ன விட வந்துச்சு? விளங்கல? அண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் விட வந்துச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விட வந்துச்சு என்ன? 1 1 திரும்பவும் 1 5 11 அப்படியா? ஓகே, 1 1 3 7 13. ஓகே, அந்த விடையை தாண்டி உங்களுக்கு வேற விட வந்துச்சான்னு கேட்க. ஃபர்ஸ்டனுக்கு ஒரு ஃபர்வினுக்கு ஃபர்ஸ்டனுக்கு ஒரு ஆளுக்கு 1 1 1 5 11 விட வந்தீங்க. ஓகே, என்னன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, லுக் அட் த போர்ட். கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட்னா ஃபர்வினா கேட்ட ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கவனிங்க. மதிப்பு 0 மதிப்பு 1 ரெண்டுடையும் கிளியர். மூன்றாவதுல இருந்து, அதாவது மதிப்பு 2ல இருந்தா உங்களுக்கு குழம்புதானே? ஓகே ஓகே, பாப்போமே எப்படி உண்டு. ஓகே, x சமன் 2 மதிப்பு x சமன் 2. அப்ப x சமன் 2க்குள்ள அதுக்கு எப்படி நாங்க எழுதுவோம்? c சமன் bracket x வர்க்கம் psi x சக 1 psi x சக 1. இப்ப மதிப்புகளை பிரதியிடுங்க. இப்ப 2 இன் வர்க்கம் psi 2 சக 1. 2 இன் வர்க்கம் psi 2 சக 1. சரியா? ஓகே, அடுத்தது 4 psi 2 சக 1. 4 psi 2 சக 1. சரியா? 2 இன் வர்க்கம் 4 psi 2 சக 1. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? இப்போ இதுல விட வந்துச்சு ஃபர்ஸ்ட்னுக்கு 5. அவங்களுக்கு விட 1 விட வந்துச்சுனே. x சமன் 2ல 3 தான் விட வந்துச்சுனே. ஓகே, எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் கவனிங்க. இப்போ என்ன விஷயம் பண்ணா, இப்போ 4 சரியா? இவர் -2 இவர் +1. ஓகே, பொட்மாஸ் என்ன சொல்லுது? What about say பொட்மாஸ்? ஓகே, வெயிட், எல்லாரும் சைலண்ட். ஓகே, அந்த பிரச்சனை ஆனாக்கள், அந்த குழம்பினாக்கள்கிட்ட மட்டும் கேட்குறேன். பொட்மாஸ் என்ன சொல்லுது? முதலாவது பிராக்கெட்
திரும்ப இன் அதான பெருக்கல், பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். சரிதானே? இது தெரியும் தானே எல்லாருக்கும்? பொட்மாஸ் தெரியும் தானே? பசரின் இருக்கீங்களா? ஓகே. அப்போ முதலாவது கூட்டி போட்டு தான் என்ன செய்யணும், கழிக்க வேணும். கழிச்சு போட்டு கூட்டப்படாது. சரிதானே? அதான் ஒரு ஹையராக்கி, என்ன ஒரு ஓர்டர். அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர் 4 இல்ல, -2 இல்ல, அங்கல +1 இல்ல. அப்ப 4 கழிக்கிறதா அடுத்தது கூட்டுறதா? கூட்டுற. அப்ப 4 + 1 5, 5 -2 3. சரியா? அப்ப விட எப்படி வர போகுது? 4 + 1 -2. விட 5 × 2 3 வர போகுது. 5 × 2 3 வர போகுது. சார் அப்ப அந்த 4 வெச்சிட்டு அந்த 2யும் 1யும் கூட்டி போட்டு திரும்ப கழிக்கலாமா சார்? நோ வே. ஏன்னு சொன்னா அந்த 2 வந்து -2, அது -2. சரியா? அந்த டவுட் உங்களுக்கு வந்தா ஓகே, எனக்கு விளங்க. அந்த டவுட் ஒரு சில ஆட்களுக்கு வந்திருக்கும். ஏன்னு சொன்னா 4 2 2 3 கூட்டி போட்டு அந்த 4 வந்து கழிக்கலாவா அப்படின்னு சொல்றீங்க. அது பிள்ளை. ஏன்னு சொன்னா அப்படி சிச்சுவேஷன் வரணுமாக இருந்தால் அந்த 2 பெருமானத்துக்கு முன்னுக்கு சயரிக்கப்படாது. சரிதானே? சய இருக்கும் என்று சொன்னா அந்த பெருமானம் அந்த 2 அடையாளமாகத்தான் இருக்கும். அப்ப -2 தான் அதுல பெருமானம். -2க்குள்ள மைனஸ் ஃபர்ஸ்ட் கழிக்காம பிளஸ் கூட்டி போட்டு தான் நம்ம என்ன செய்யணும், மைனஸை கழிக்கணும். சரியா பசரே? எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஜாலினி சொல்லுங்க. மேலே அப்படித்தான் செஞ்சோம், கூட்டி போட்டு தான் கழிச்சோம். ஏன்னா 0 பட்டு இருந்தானே. இப்ப 1 கேட்டீங்க, 1. அப்ப 1 வர்க்கம் சய 1 சக 1 கவனிங்க. இப்ப 1 வர்க்கம் எத்தனை? 1 தர 1 1 தான். 1 சய 1 சக 1. சரிதானே? இப்ப எப்படி வர போகுது? இவர் +1, இவரும் +1. அப்ப 2 ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. 2 சய 1 உடனே 1. நீங்க ஒரு சிலாக்கு நினைச்சிருப்பீங்க இந்த ஒன்றை வட்டி போட்டு இந்த ஒன்று வந்திருக்கீங்க. அப்படி இல்லை. இந்த ஒன்றும் கூட்டுப்பட்டு இந்த -1 வந்து கழிப்பட்டு. ஓகே ஜாலினி? ஓகே. பசரன் இப்ப கிளியரா? பசரன் கிளியரா? ஓகே. எல்லாரும் கிளியர் தானே? ஹலோ, நான் டவுட் வச்சுக்காதங்க. நான் மறுபடி சொல்றேன். என்ன சொன்னா உங்களுக்கு இப்போ என்னன்னு சொன்னா 2 யூனிட் முடிய நான் எக்ஸாம் செய்ய போறேன். சரியா? இப்போ எக்ஸாம் செய்யும் போது என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு சில மிஸ்டேக் விடுவீங்க. சரியா? மறதியில் எழுதாமலும் விடுவீங்க. அப்போ இப்போதே நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கு போனீங்கன்னா தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு அழகாக செய்வீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? டவுட் வச்சுக்கிறிக்காங்க, டவுட் வைக்க வேணாம். எந்த டவுட் இருந்தாலும் படிக்கும்போது கேட்டு கிளியர் ஆக்குங்க. இல்லாட்டி அண்டை நாள் பிரச்சனை அண்டை நாளே முடிங்க. சரியா? இப்போ எல்லாரும் கேட்கட்டும் அது பிரச்சனை மறுபா பார்ப்போம்ட்டுக்கு இருக்க வேணாம். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன். சரிதானே? ஓகே. இப்போ எழுதிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே சீன் பெருமானத்தை காண்க. சீன் பெருமானத்தை காண்க. எதை?
எது ஜாலினி? நீங்க சொன்னது திருப்பி C இன் பெருமானத்தை காண்க. விளங்கல? சொல்றீங்க. இல்ல கேள்வி இல்ல, இதுல தொடர். இப்ப நாங்க இப்ப ஒவ்வொரு மதிப்பையும் நாங்க எடுத்திருக்கோம். சரியா? மதிப்பையும் எடுத்தது பிறகு அந்த சீனுடைய பெருமானம் எடுத்தது பிறகு இப்ப அந்த சீனுடைய பெருமானம் ஒட்டுமொத்தமாக கூட்ட போறோம். சீன் பெருமானத்தை காண்கண்டு போட்டுட்டு இப்ப நீங்க தனித்தனியா கூட்டுங்க. 1 + 1 + 3 + 7 + 13 நம்முடைய கூட்டுங்க மொத்தமா 25 வருது. அப்ப நீங்க போடணும் அப்படின்னு சொன்னா C = 25. C = 25. சரிதானே? C = 25. எழுதினதுக்கு பிறகு இறுதியாக எழுதுங்க. இறுதியாக நான் சொல்றது எழுதுங்க. நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை 1க்கு சமன் என்பதனால் அப்ப 25C = 1. அப்ப நிகழ்தகவுள்ள கூட்டுத்தொகை 1 என்ற பெறுமதிக்கு சமன் என்பதனால 25C = 1 எப்படி மாறப்போகுதுண்டா Cக்கு ஏத்த மாதிரி மாறப்போகுது. அப்ப C = 1/25. நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை 1க்கு சமன் என்பதனால் 25C = 1 25C = 1 ஆனது C = 1/25 மாறியது. C = 1/25 மாறியது. சரியா? ஓகேவா? இரண்டாவது கேள்வி, இரண்டாவது பெரிய கேள்வி. நிகழ்தகவு பரவல் அட்டவணை. நிகழ்தகவு பரவல் அட்டவணையை உருவாக்குக. நிகழ்தகவு பரவல் அட்டவணையை உருவாக்குக. ஓகே, ஞாபகம் நிகழ்தகவு பரவல் அட்டவணை ஞாபகம் தானே? இது கொஞ்சம் அட்டவணை ஷேப்ல வரப்போகுது. சரியா? ஓகே, இப்படி சொன்னா ஓகே, நிகழ்தகவு பரவல் அட்டவணை சரியா? இவர் X, இவர்
வந்து px சரியா x இவர் px இவர் வந்து 0 1 2 3 4 சரிதானே இந்த பூஜ்ஜியத்தின் மதிப்பு 1 ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் என்ன அப்ப அந்த பெருமானங்களோட c சேர்க்கணும் அப்ப ஒரு c இவரே இரண்டாவது ஒரு c இரண்டாவதுல 3c மூன்றாவதுல 7c நான்காவதுல 13c முதலாவது ஒரு c இரண்டாவதுல ஒரு c மூன்றாவதுல ஒரு c 3c நாலாவதுல 7c ஐந்தாவதுல 13c அது எப்படி மாற போகுதுன்னு சொன்னா மொத்த பெருமதிக்கு சமனா மாற போகுது அப்ப 25 இல் 1 அடுத்தது 25 இல் 1 அடுத்தது 25 இல் 3 அடுத்தது 25 இல் 7 அடுத்தது 25 இல் 13 25 இல் 13 அப்ப மொத்த கூட்டுத்தொகை எப்படி மாற போகுதுன்னு சொன்னா சிக்மா மொத்தம் சிக்மா px சமன் 25 c சிக்மா px சமன் 25 c விளங்கிடா ஓகேவா இந்த அட்டவணை குறிக்கொடு ஓகேவா சனா உலகில் எதுவும் கேட்கணுமா டவுட் இல்லையே என்ன டவுட் வந்தாக்கா ஆண்டவன்மா நிறைய வச்சுக்கீங்கண்ணே இப்போ ஏற்கனவே பேசிக்ல இருந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகி போகுதா அதாவது இப்போ உங்களுக்கு சொல்ல போனா எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் சரி அதை நிதானமா ஸ்டாப் பண்ணி ஸ்லோவா என்ன விஷயம் மட்டும் கிளியரா படிச்சீங்கண்டா மண்டைக்கு நிற்கும். அவசரப்பட்டு எக்ஸாமுக்கு ஆக்கள் சேர வேலைன்னாண்டா எல்லாத்தையும் டக்க கண்ட வாய்ச்சிக்கிட்டு ஒரு விளங்கி போகிறேன் அப்படின்னா ஒன்றும் தலைக்கு இருக்க மாட்டேன். அதான் படிக்கக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை நல்லா விளங்கி எடுத்தது பிறகு கடைசி டைமில் அதை பார்த்து ஒரு பயிற்சி ஒன்று செஞ்சு பார்த்து ரிவிஷன் பண்ணீங்கன்னாலே போதும். அதான் படிப்பு. கடைசி டைமில் இந்த ரெண்டு நாளைக்கு முதல்ல எக்ஸாம் ஒன்று சொன்னால் எல்லாத்தையும் கொப்பியெல்லாம் பிரட்டிக்கு எல்லா கணக்கையும் செஞ்சு பார்த்துக்கு அது விலங்குலண்டுக்கு அப்படியே டவுட் ஆகிக்கு அதெல்லாம் சும்மா ஏனோ சாதனோட படிப்பு தானே அது சக்ஸஸ் ஆக மாட்டேன். எப்பயுமே சின்ன விஷயம் தானே. எங்களோட சார் ஒரு தடவை சொல்லி தந்தேன். அது இப்போ எந்த வாழ்க்கையிலையும் அது நான் கொண்டு செல்றேன். அந்த விஷயத்தை ஒன்றையும் கூட்டின எத்தினேன் ஒன்றையும் கூட்டின ரெண்டை கூட்டினா 4. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த ஒன்றையும் கூட்டி 2 ரெண்டையும் கூட்டி 4 என்று சார் சொல்லி தந்து. அப்போ சொல்லி போட்டு செல்லுவார். இதை உடனே ஊட்டைக்கு போய் செஞ்சு பார்க்கும். அவர் செல்லுவார், சார் செல்லுவார். நாம் என்ன செல்லுவோம், ஒன்றை கூட்டி 2 ரெண்டையும் 4 இதை போய் ஊட்ட ஜீவனம் தான் என்று செல்லுவோம். ஆனால் அன்றைக்கு இரவைக்கு போய் அதை திருப்பி செஞ்சு பார்த்தவன் வந்து சக்ஸஸ். சரியா? அதை திருப்பி செய்யாமல் அதை செஞ்சுக்கலாம், அதை பார்த்துக்கலாம்ட்டு போனால் வந்து ஃபெயில் ஆகி தான் போயிருக்கேன். எந்த வாழ்க்கையிலே நடந்திருக்கி நான் நிறைய பேரையும் கண்டிக்க. என்னோட படித்தாக்களும் சேர்ந்து என்னோட டிகிரியில் என்னோட ஆரம்பம் இல்லை 6ஆம் ஆண்டு தொடக்கம் டிகிரி வரையும் என் கூட்டாளிமாரோட சேர்ந்து படிக்கும்போது
எல்லாத்த படிப்பு அந்த எப்படி செய்கிறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுலேருந்து சார் ஒரே செல்வேன், நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ சரியா, அந்த விஷயத்தை அன்றைக்கு இரவைக்கு போய் படிக்கும். படித்தா தான் அந்த விஷயம் வந்து செல்வார் சார். இப்போ நீங்கள் இன்றைக்கு படிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு 50% இருக்கு சரியா அந்த விஷயம். அதை தாண்டி இன்னொரு புது விஷயம் படிக்கக்குள்ள அந்த 50% இருக்கிறது ஒரு 40% மாறும். இன்னும் 2 புது விஷயம் படிக்கக்குள்ள அந்த விஷயம் 10% தான் தலைக்கு நிற்கும் சரியா. அந்த 10% சார்ஜை வந்து நீங்கள் இரவைக்கு போய் இப்போ ஃபோனை சார்ஜ் போடுற மாதிரி தானே அது 10% 20% நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான் 10% இருக்க நாலேஜை வந்து இரவைக்கு போய் வந்து நீங்கள் ஃபில் ஆகும் 100% ஆகும். அதுக்கு தான் அதான் அந்த இரவையில் செய்கிற ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் 100% ஃபுல்ஃபில் ஆகிடும் சரியா. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் கணக்கு பாடம் மட்டும் இல்லை, தியரி பாடமாக இருந்தாலும் சரிதான், அதை அண்டை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டோம். உதாரணம் சொல்லுவாங்க, மாடு என்ன, மாடு இருக்குதானே, பசு இருக்குதானே, அது காலையில் ஃபுல்லாக மேயுது என்ன, மேய்ஞ்சி போட்டு வந்த அந்த பசு மாடு வீட்டை இருக்காக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவைக்கு நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு சரியா, நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு தூங்க போகிறதுக்கு இடையில அந்த மாட்டை டோர்ச் லைட் அடித்து பாருங்க என்ன செய்யுது. காலையில் திண்ட மாடு திண்ட புல் அம்பட்டையும் அரைக்கும், அரைச்சிக்கே எரிக்கும் சரியானே. அதைத்தான் மனுஷனுக்கும் உதாரணமாக சொல்லாங்க, நீங்கள் அண்டை படிச்சது இரவைக்கு போய் அரைங்க, இதை போய் செஞ்சு பாருங்க, அப்பா தலைக்கு நிற்கும். இல்லாட்டி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் என்ன படிச்சிருக்கோம் சரியா, இப்போ இதில் தொடையிலிருந்து நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னா விட சொல்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கு? தொட கேள்வி உண்டு, ஏ டேஸ் பி டேஸ் இடையில இன்டர்செக்ஷன் போட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டா கொஞ்சம் சிக்கலாகும்னே. எக்ஸாம் இருக்கு சரியா, அந்த டைம்ல உங்களோட டேலண்ட காட்டு சரி. கொஞ்சம் எல்லாரும் குயிக்கா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, கம்சியா உங்களுக்கு கிளியர் தானே? கம்சியா சத்தம் இல்லை அங்க இருக்குது. ஆட்டை விட்டு ஓம் சொல்லுங்க. ஓம் என் கல்குலேட்டர் நான் பெட்டி மாத்தல ராஜா, சொரியா நான் சில தேர்ஸ்டே உங்களுக்கு நான் சொல்லித்தரேண்ணா. ஏன்னா என்ன பெட்டி கொஞ்சம் சவுத்துட்டு நான் பெட்டி மாற்றணும். ஓகேவா? ஓகே, கேள்வி எழுதி கொள்ளுங்க. 3வது கேள்வி, P
p bracket x சமன் 2 க்ளோஸ் bracket இன் பெருமானம் யாது? p bracket open bracket x சமன் 2 க்ளோஸ் bracket இன் பெருமானம் யாது? ஓகேவா? ஹலோ, இந்த 805224 $, எல்லாரும் ரினேம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட நேமை போடுங்க. கோட் வேர்டு கேலக்ஸி 10 இருக்காக்கள் எல்லாம் உங்களோட பேரை போடுங்க. அப்போ அன்னைக்கு விளங்கும், அப்போ கூப்பிடலாம் பேர். ஓகே, கேள்வி விளங்கிட்டா? திரும்பி சொல்றேன். p ஓப்பன் bracket x சமன் 2 இன் பெருமானம் யாது? ஓகே, நான் இவரை அழிக்கிறேன். p x சமன் 2 இன் பெருமானம் யாது? ஓகே, எப்படி கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா எப்படி விட எழுதணும் ரெண்டதை நாங்க பார்ப்போம். ஓகே, p x சமன் 2 சொன்னா அதாவது p x சமன் 2 என்ற மதிப்பு, x சமன் 2 என்கின்ற மதிப்பு, அந்த மதிப்பினுடைய c னுடைய அந்த சமன்பாடு போட்டு கண்டம்ல அதுல பெருமானத்தை எடுக்கணும். அப்ப மதிப்பு 0 உண்டு, மதிப்பு 0 மதிப்பு 0 உண்டு, மதிப்பு 1 உண்டு, மதிப்பு 2 இடத்துல 3 ஓகே. அப்ப 3 சொன்னா அப்ப அதுல பெருமானம் சொல்லக்குள்ள 3/25. அப்ப c னுடைய பெருமானம் மொத்தம் 25, x2 மதிப்பினுடைய பெருமானம் வந்து 3. அப்ப 3/25. அப்ப இந்த 3/25 என்ன செய்யணும்? பிரிக்க வேணும். பிரிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு விட வரும் 0.12 அல்லது நீங்க 12 வீதம் அல்லது 12 வீதம். ஓகேவா? விரலிக்குள்ளும் p x சமன் 2 இன் பெருமானம் யாது? x சமன் 2 மதிப்பு, அந்த x சமன் 2 மதிப்பினுடைய பெருமானம் 3. அப்ப மொத்தம் அந்த 25. அப்ப 25 3. 3 25 பிரிச்சோம்னு சொன்னா என்ன விட 0.12 12 வீதம். ஓகேவா ஷமினா, ஜாலினி? ஓகே, அடுத்த கேள்வி. இவர் 3வது கேள்வினே. 4வது கேள்வி என்னண்டா, t ஓபன் பிராக்கெட் 1 பெரிது x சிறிதும் சமணம் 3 இன் பெருமானம் யாது? இன் பெருமானம் யாது? இன் பெருமானம் யாது? சரியா? இன் பெருமானம்ன்றக்குள்ள எதது வரும்? எதது வரும்? ரெண்டும் 3. வெரி குட். 2 3. அப்ப என்ன செய்யணும்? x சமன் 2 என்ற மதிப்புற பெருமானத்தையும் x சமன் 3 என்ற மதிப்புற பெருமானத்தையும் என்ன செய்யணும்? கூட்ட வேண்டும். என்ன செய்யணும்? கூட்ட வேண்டும். பாத்தீங்கன்னா அப்ப விட வந்து இதை விட வந்து x சமன் 2 அதே போல x சமன் 3. அப்ப x சமன் 2 பெருமானம் ஏற்கனவே கண்ட 3 25 சக x
மிச்சம் 3 வருமானம் 7. அப்போ 7 × 25 மொத்தம் 10 × 25. அது என்ன சுருக்கினோம்டா 5 சுருக்கினோம்டா 2 5 சுருக்கினோம்னா 5. ஓகே சாரியா இவர் ஓகே தானே p bracket 1 பெரிது x சிறிது 3 பெருமானம் x சமன் 2 x சமன் 3. அப்ப விட வரப்போது 3 × 25 சக 7 × 25 10 × 25. இப்போ 10 25ல பேசிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூட வரும் 0.4 அல்லது 40 வீதம். 0.4 அடுத்தது 40 வீதம். சைவதசம் 4 என்று எழுதலாம் நீங்க அல்லது 40 வீதம் என்று எழுதலாம். நீங்க 0.4 என்று மட்டும் போடும். 40 வீதம் என்று சொல்ற 100 பெருக்கிறது. ஓகே இது ப்ரோ வரத கேள்வியில நீங்க செய்ய போறீங்களா? சரிதானே? லொகேஷன் செல்லலாம் சரியா நீங்க போகணுமா அந்த இடத்துக்கு என்ன விஷயம் மட்டும் விளங்கப்படுத்தாச்சு. இனி அடுத்த கேள்வி எல்லாம் தொடர்பு உங்களுக்கு விளங்கிட்டு எப்படி செட்டப் பண்ணிட்டு விளங்கிட்டு. ஓகே அடுத்த கேள்வி பி இதுவரை வந்து 4. 5ஆம் கேள்வி பி எக்ஸ் பெரிது 2 சரியா. 6வது கேள்வி பி எக்ஸ் சிறிதும் சமனும் 2. இது 2 விடையை கண்டுபிடிக்கும். 2 கேள்வி தந்திருக்கேன் அந்த 2 கேள்வியோட பெருமதியை கண்டுபிடிக்கும். 5வது கேள்வி பி எக்ஸ் பெரிது 2. 6வது கேள்வி பி எக்ஸ் சிறிதும் சமனும் 2. விடவரவனும் கோபிசாலினி குவாக்சிகா அதே போல குவாக்ஷனா. 6வது கேள்வி பி ஓப்பன் பிரேக்கெட் எக்ஸ் சிறிதும் சமனும் 2. சிறிதும் சமனும் 2. 5வது கேள்வி பி எக்ஸ் பெரிது 2. ஓகே வரவுகளும் மோசம். 41 பேர் இருக்கீங்க 28 பேர் தான் வந்தீங்க 13 பேர் வருது. ஆறு குவாக்ஷனா ஓகே சொல்லுங்க. 5வது விட 80 0.8 அல்லது 80 வீதமா. ஓகே அடுத்தது ஓகே வெரி குட் டன். அடுத்த கோபி ஷாலினி கம் ஹியர் விடைய சொல்லுங்க உங்களோட. இல்லைங்களே ஓகே சரி சமினாக்கும் சேம் விட
இல்ல பர்வீன் ரெண்டு 3 பேர் இருக்கீங்கண்ணே. சுகர் 2 பேர். ஓ பர்வீன் வந்து 2 பேர் இருக்கீங்க. பஸ்ரின் ஒரு ஆள், நஸ்ரின் ஒரு ஆள், எல்லாம் சிறின்ல வருது. பர்வீன் 2 பேர் இருக்கீங்க. இந்த 2 பேரும் இருக்கீங்களா கிளாஸ்ல? பர்வீன் 2 பேர் இருக்கீங்க. நான் கடைசி நம்பரை தான் 2 பேருக்கும் அடையாளப்படுத்தி வச்சிருக்கேன். 023 ஒரு ஆள், 069 ஒரு ஆள் கடைசி நம்பர் இருக்கீங்களா? பர்வீன் ஆறாம் பர்வீன் ஒரு பர்வீன் தானே இருக்கீங்க. ஓகே உங்களோட 069. ஓகே ஓகே 069 023 காணலண்ணே. நஸ்ரின் என்ற ஒரு ஆள், அடுத்து நஸ்ரினா என்ற ஒரு ஆள், கடும் பேரு. விட வந்துட்டா பர்வீன்? ஹலோ விட வந்துட்டா எல்லாருக்கும்? குவாக்ஷனா சொன்ன விட வந்துட்டு எல்லாருக்கும்? கிஷானிக்கு ஓகே. பத்மா இருக்காங்களா? பத்மாவை காணல. இந்த ஃபாத்திமா மட்டும் போடுறீங்க. அந்த அடுத்த உங்களோட பேர் முழுமையான பேரை போட்டு கொள்ளுங்க. இன்னைக்கு பேர் தெரியாம யது ஓகே மும்தாஜ் விடன்னு. சின்ன கேள்வி, இதே விட இன்னும் பெரிய கேள்வி எழுதிக்கு. ஓகே எல்லாருக்கும் கிளியரா? இல்ல விளங்கப்படுத்தணுமா? ஹலோ ஹலோ பேசுற விளங்குதானே? பேன் மட்டாக்கள் சைலண்டா இருக்கீங்க. ஓகே அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த பெரிய சாப்டர் உண்டு. நாங்க இதுக்கு முதல் பார்த்தோம் பின்னகழு மாற்று மாறி நிகழ்தகவு பரம்பல். இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா பின்னகழு மாற்று மாறியின் திரள் நிகழ்தகவு பரம்பலும் அதன் பிரயோகங்களும். சரிதானே? ஓகே போட்டுக்கொள்ளுங்க ஹெடிங். பின்னகழு மாற்று மாறியின் திரள் நிகழ்தகவு பரம்பல்களும் அதன் பிரயோகங்களும் பின்னகழு மாற்று மாறியின் திரள் நிகழ்தகவு பரம்பல்களும் அதன் பிரயோகங்களும் பின்னகழு மாற்று மாறியின் ஏன் லேட்டா கேக்குதா? இல்ல வாய்ஸ் பிரச்சனை இருக்கா?
பின்னக எழுமாற்று மாறியின் திரள் நிகழ்தகவு பரம்பல்களும் திரள் நிகழ்தகவு பரம்பல்களும் அதன் பிரயோகங்களும் சரியா? ஓகேவா? இது உங்களோட ஹெடிங். சரியா? இப்ப நாங்க பார்த்த விஷயம் திரள், அதாவது நிகழ்தகவு பரம்பல் அட்டவணை என்ற ஒரு விஷயம் தான் நாங்க இப்ப பார்த்துட்டோம். இப்ப புதுசா ஒரு விஷயம் படிக்க போறோம். என்ன விஷயம்டா திரள் நிகழ்தகவு பரம்பல் அட்டவணை என்று வரும். திரள் நிகழ்தகவு பரம்பல் அட்டவணை என்றா என்னன்னு சொல்லி போட்டு நான் முடிக்கிறேன். என்ன விஷயம்டா, இப்ப நீங்க முதலாவது நீங்க அந்த மதிப்புகள் நம்ம எடுத்து தானே 0 தொடக்க 4 மதிப்பு, அது ஒவ்வொன்றை பெருமான 1 1 3 7 13 எடுத்தோம் தானே. இப்ப திரள் என்று சொல்லக்குள்ள எப்படி வரும்டா, முதலாவது கண் அப்படியே வரும். சரியா? அப்ப 1 × 25. சரியானே? ரெண்டாவது மதிப்பு பார்க்கும்போது முதலாவது மதிப்போட ரெண்டாவது மதிப்பு கூட்டுப்படும். சரியா? அப்போ 1 + 1, அப்ப 2 × 25 வரும். சரியா? மூன்றாவது மதிப்பு பார்க்கும்போது 3 தானே. 3ண்டா ஏற்கனவே கண்ட மதிப்போட இப்ப இருக்க மதிப்பை கூட்டணும். ஏற்கனவே கண்ட மதிப்பு கடைசி என்ன 2. அப்ப 25 ல் 2 சக 3 × 25, அப்ப 5 × 25. அடுத்தது எப்படி வரப்போகுது? மதிப்பு எத்தனை 7. 7 ஏற்கனவே இருக்க எத்தனை 5. அப்ப 5 25 ல் 5 சக 7 × 25, 12 × 25. சரியா? அடுத்த இறுதியா என்ன வரப்போகுது? மதிப்பு 13. 13ண்டா ஏற்கனவே இருக்கிறதுன 12. என்ன 12. 12 × 25 சக 13 × 25, 25 × 25 என்று விட 1. அப்ப இந்த மதிப்பு 1 வாரது கடைசியா இறுதியா இருக்கு. அதான் திரள் நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையா இருக்கு. சரி, அது மிச்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட் உண்டு. அதை அதேதான் நீங்க முதலாவதுல நீங்க திரள் மடிவன் கண்டீங்க தானே, அதேதான். சரிதானே? அதே விஷயம் தான். 1/1 பின்னா கூட்டிக்கே போகணும். இப்ப நான் அந்த 25 சேர்க்காம சொல்றேன். 1 1 3 7 13 தானே. மூணாவது 1. சரியா? ரெண்டாவது 1 1 கூட்டி 2. மற 2 3 சேர்த்து 5. 5 7 சேர்த்து 12. 12 13 சேர்த்து 25. அதாவது திரள் மீடுன்னு சொல்றது நம்மட மொத்தத்தை இறுதியா அந்த கூட்டிக்கு காட்டும். 25ல நம்மட மொத்தம், அந்த மொத்தத்தை இறுதியா கொண்டு வந்து காட்டும். அதான் திரள் கூட்டுத்தொகை மொத்தம். சரியா? ஓகே, அந்த விஷயத்தை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இன்ட்ரெஸ்டாக நாங்கள் பார்ப்போம். கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களோட இதை நான் விளங்கப்படுத்துகிறேன். அதாவது உங்களோட கால்குலேட்டரில் சிஏ வச்சு கணிப்புற என்சிஆரை. சரிதானே? நான் கொஞ்சம் வேலையாக போயிட்டு இல்லாட்டி நான் செஞ்சுக்கிறேன். சரிதானே? ஓகே, நம்மளோட அடுத்த கிளாஸ் வியாழக்கிழமை. எல்லோரும் கொஞ்சம் ஏர்லியாக ஜாயின் ஆகாங்க. சரியா? உங்களுக்குரிய ரெக்கார்டிங்கை இன்றைக்கி நான் அனுப்புகிறேன். சரிதானே? மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். 7:30 சாரி, நான் இன்றைக்கு கொஞ்சம் நேரத்தோட போட்டு கொஞ்சம் இடத்த போகணும் பண்ணுறதால 7:30 தான் நம்மளோட டைம். இன்றைக்கு கொஞ்சம் நான் முன்கூட்டியே வச்சேன். இன்றைக்கி ஒரு இடத்த போக வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லுங்க. ஓம் பகுதி எண் சமனாகும். சமனாகி தான் செய்வோம். ஆனால் சமனாக செய்யல. அந்த விஷயத்தை பார்ப்போமே. அதுக்கு அடுத்தது நான் பார்த்தேன். கடைசி பெருமானம் அந்த பெரிய பெருமதிக்கு ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணிட்டு விட எடுக்கணும். சரி, அதை மாதிரி பார்ப்போமே. எல்லாம் பயிற்சிக்கு தானே. சரியா? இப்போதே தலைக்கு போடாதுங்க. அதை இன்றைக்கு படிச்சதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. சரிதானே? ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் மீட்